ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு ரேச்சஸ் மைத்திக்கல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் என்ன கதை பார்க்க போகிறோம் தெரியுமா? விசித்திரமான விக்ரமாதித்தன் கதைகள் பார்க்க போகிறோம். சரி குழந்தைங்களா, கதைக்குள்ளே போகலாமா? கதையுடைய பெயர் பூதத்தின் சாபம் நீக்கிய ஜோதிடன். தன்னோட முயற்சியில் கொஞ்சமும் தளராத விக்ரமாதித்தன் மரத்து மேலே ஏறிண்டிருந்த வேதாளத்தை மறுபடியும் கீழே இறக்கி தம் முதுகில் சுமந்துக்கிட்டு போனார். அப்போ ஒரு கதை சொல்ல தொடங்குச்சு அந்த வேதாளம். அந்த கதையோட முடிவில் கேட்கப்படும் கேள்விக்கு சரியான பதிலை சொல்லணும் அப்படின்னு விக்ரமாதித்தன் கிட்ட அந்த வேதாளம் சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சுதான். சரி, இப்போ கதைக்கு போகலாமா? ஒரு ஊரில் திவாகர் அப்படிங்கிற ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தாரா. அவருக்கு கலா அப்படிங்கிற ஒரு மகள் இருந்தாலாம். அந்த கலா நல்லா வளர்ந்து திருமண வயதை எட்டியதும் அவளுக்கு மாப்பிள்ளை தேட தொடங்கினாராம் தந்தை திவாகர். ஏதோ ஒரு காரணத்தினால தன் மகள் கலாவுக்கு சரியான வரன் அமையாம தள்ளி போயிட்டே இருந்தது. இதனால கவலைப்பட்ட கலாவுடைய தாய் அவருடைய சகோதரரான கோபியோட உதவியை நாடினாங்க. கோபி தன் நண்பனும் புகழ்பெற்ற ஜோதிடருமான கௌசிகன் கிட்ட கலாவுடைய ஜாதகத்தை காட்டி அவளுக்கு திருமண யோகத்தை குறிச்சு தருமாறு கேட்டாரு. கலாவோட ஜாதகத்தை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்த கௌசிகன் கலாவோட ஜாதகம் சாட்சாத் அந்த சீதாதேவியோட ஜாதகத்தை ஒத்திருக்கிறதாகவும், அந்த சீதையை போலவே அவ சிறிது காலம் துன்பம் அனுபவிப்பா, ஆனால் இறுதியில் எல்லாம் நன்மையா முடியும் அப்படின்னு சொன்னாராம். மேலும் ஜெய்புரி அப்படிங்கிற ஊர்ல ராமர் சீதை கோயிலுக்கு கலாவையும் அவங்க குடும்பத்தாரையும் போய் தரிசனம் செஞ்சுட்டு அங்கு தரக்கூடிய பிரசாதத்தை வாங்கி கலா தன் கையால் ஒரு உத்தமனுக்கு தந்தா அவ திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொன்னாரா அந்த ஜோதிடர் கௌசிகன். கௌசிகன் இறுதியாக கூறின அந்த உத்தமனை எங்களால் அடையாளம் காண முடியாது அப்படின்னும், அதனால் நீங்களே எங்களோட கோவிலுக்கு வந்து அந்த உத்தமன் யாருன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்களாம். இதுக்கு ஒத்துக்கிட்ட கௌசிகனும் கலாவுடைய குடும்பத்தோட ஜெய்புரி கோவிலுக்கு புறப்பட்டு போனாங்களாம். அங்கே ராமர் சீதை கோயிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு அங்கே தந்த பிரசாதத்தை கலா தன் கைகளில் வாங்கிக்கிட்டாலாம். அப்புறம் எல்லாரும் உத்தமமான ஒரு மனிதனை தேடி ஒரு மாட்டு வண்டியில் ஊர் முழுக்க சுற்றி வந்தாங்களாம். அப்போ ஒரு வீட்டு முன்னாடி வண்டியை நிறுத்த சொன்ன கௌசிகன் கலாவை அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தன் கையில் இருக்கக்கூடிய பிரசாதத்தை கொடுக்குமாறு சொன்னாராம். கலா உள்ளே போன போது அந்த வீட்டில் இருந்த வீரபத்மன் அப்படிங்கிற திருமணமாகாத வாலிபன் வெளியே வந்தானாம். கலாவை கண்ட வீரபத்மன் அப்படியே பிரமிச்சு போய் நின்னானா. கோவில் பிரசாதத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு கலா அவங்கிட்ட சொன்னாலாம். இதை கேட்டு வெளியே வந்த வீரபத்மனுடைய பெற்றோர்களும் கலாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். கலா யாருன்னு விசாரிச்சப்பறம் வெளியிலிருந்து அவளுடைய பெற்றோர்கள் உள்ள அழைச்சி தங்கள் மகன் வீரபத்மனுக்கு கலாவை திருமணம் செய்ய பெண் கேட்டாங்களாம். 2 பேரும் ஜாதகத்தையும் ஆராய்ஞ்ச ஜோதிடர் கௌசிகன் 2 பேருக்கும் திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொன்னாராம். அதன்படியே அந்த ஊரிலேயே கலாவுக்கும் வீரபத்மனுக்கும் நிச்சயதார்த்தமும் முடிஞ்சுதான். கலாவுடைய குடும்பத்தாரும் கௌசிகனும் ஊர் திரும்பினாங்களாம். திரும்புகிற வழியில் இரவு ஒரு சத்திரத்தில் தங்கினாங்களாம். மறுநாள் அதிகாலை அந்த சத்திரத்துக்கு அருகில் இருந்த குளத்தில் நீராட போனாராம் கௌசிகன். அப்போது அங்கிருந்த மரத்துல இருந்து ஒரு பூதம் கௌசிகனை வழிமறைச்சு, நான் கேட்குற கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லலைன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு கௌசிகனை மிரட்டிச்சான். இதை பார்த்து கொஞ்சமும் அஞ்சாத கௌசிகன், நீ ஏதோ ஒரு சாபத்தோட காரணமாக தான் இந்த மாதிரி பூதமாக அலையிற, அந்த சாபம் நீங்கிறதுக்கான வழியை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு அந்த பூதத்துக்கிட்ட சொன்னாராம்.
அதுக்கப்புறமா கௌஷிகன் சொன்னாராம், இந்த மரத்திலிருந்து சக்தி வாய்ந்த ஒரு பழத்தை குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு புண்ணியவதிக்கு நீ தந்தா உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரா. அதை கேட்ட அந்த பூதம், எனக்கு அந்த புண்ணியவதி யாருன்னு தெரியாது, அதனால் நீ ஏன் அந்த பெண்ணை அடையாளம் காட்டணும் அப்படின்னு சொன்னிச்சான். அதை கேட்ட கௌஷிகன் அந்த பூதத்தை கொஞ்ச காலம் பொறுத்திருக்குமாறு சொல்லிட்டு போனாராம். இதற்கிடையில் கலா வீரபத்மனுடைய திருமணம் முடிஞ்சு இல்லறம் நடத்திட்டு வந்தாங்களாம். இப்படி 3 ஆண்டுகள் இல்லற வாழ்க்கைக்கு பின்பும் கலாவுக்கு குழந்தை பேரு கிடைக்கலையாம். இதனால கலா மேல கோபம் கொண்ட வீரபத்மனுடைய பெற்றோர்கள் அவங்களுக்கு ஒரு உறவுக்கார பெண்ணை வீரபத்மனுக்கு 2ஆம் தாரமா திருமணம் செய்ய முயற்சி செஞ்சாங்களாம். இந்த தூரத்து உறவுக்காரருடைய பெண்ணுடைய அப்பா என்ன பண்ணாருன்னா, ஒரு ஜோதிடனை பார்த்து கலாவுக்கு குழந்தை ஒருபோதும் பிறக்காது அப்படின்னு சொல்லணும், எம்மகளை வீரபத்மன் திருமணம் செஞ்சா குழந்தை பிறக்கும் அப்படின்னும் வீரபத்மனுடைய பெற்றோர்கள்கிட்ட நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு நான் உனக்கு அதிக பணம் தரேன் அப்படின்னு ஜோதிடர்கிட்ட சொன்னாராம். அதன்படியே அந்த ஜோதிடனும் செஞ்சாராம். அப்போ அங்க வந்த கௌஷிகன் அந்த ஜோதிடர்கிட்ட, கலா தன் கணவன் மூலமா இன்னும் 2 மாசத்துல கருத்தரிக்காட்டா நான் ஜோதிட தொழிலையே விட்டுடுறதாகவும், அதுவே அந்த ஜோதிடர் தோற்றா செருப்பு மாலை அணிஞ்சு கழுத மேலே ஊர்வலமாக அழைச்சி செல்லணும் அப்படின்னு சவால் விடுத்தாராம். இதை கேட்டு பயந்த அந்த ஜோதிடர் அங்கிருந்து ஓடி போயிட்டாராம். இப்போ நேராக அந்த பூதம் இருந்த மரத்துக்கு வந்த கௌஷிகன் அந்த பூதத்துக்கிட்ட, உனக்கு சாப விமோச்சனை கிடைக்க ஒரு புண்ணியவதிக்கு கொடுக்க வேண்டிய அந்த மந்திர சக்தி ஏற்றப்பட்ட பழத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதன்படியே அந்த பழத்தை கொடுத்த பூதம் சாப விமோச்சனம் கிடைச்சு மறைஞ்சு போயிடுச்சான். அந்த பழத்தை வாங்கிக்கிட்ட கௌஷிகன் நேராக கலா கிட்ட வந்து அந்த பழத்தை கொடுத்தாராம். அந்த பழத்தை சாப்பிட்ட கலா அதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு பிறகு கருத்தரிச்சு 10 மாசத்துல ஒரு அழகான ஆண் குழந்தைய பெற்றெடுத்தாலாம். இங்க இந்த கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட, கௌஷிகன் நினைத்திருந்தால் எப்போதோ அந்த பூதத்திடம் அப்பழத்தை பெற்று கலாவின் குறையை தீர்த்திருக்கலாம். அவளை இவ்வளவு காலம் தவிக்க விட்டது ஏன்? மேலும் அப்பூதத்தையும் இத்தனை காலம் காக்க வைத்தது ஏன்? பதில் கூறு விக்ரமாதித்யா அப்படின்னு கேட்டுச்சான். கொஞ்ச நேரம் யோசிச்ச விக்ரமாதித்தன், கௌஷிகன் ஒருவருடைய விதியை கணிக்கும் ஜோதிடன் தானே தவிர அவங்களுடைய விதியை தீர்மானிக்கும் கடவுள் இல்லை. கலாவோட ஜாதகப்படி அவளுக்கு 3 ஆண்டுகள் கழிச்சு தான் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது விதி. அதனால 3 ஆண்டுகள் வரைக்கும் காத்திருந்தான். அது போலவே அந்த பூதத்துக்கும் 3 ஆண்டுகள் கழிச்சுதான் சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு கௌஷிகன் கணிச்சிருந்தான். தகுந்த காலம் வந்ததும் இருவருமே ஒருவருக்கொருவர் தங்கள் சாபங்களை நீக்கி கொள்ளுமாறு செய்த கௌஷிகன் 2 பேரையும் தவிக்க விடுறதுக்காக ஏற்பட்ட முடிவல்ல, மாறா இருவருக்குமே நன்மை ஏற்பட நன்கு ஆலோசித்து கௌஷிகன் எடுத்த முடிவு அப்படின்னு பதில் சொன்னாராம் விக்ரமாதித்தன். மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்துக்கு ஓடி போயிடுச்சான். என்ன குழந்தைங்களா, கதை பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.